ஈவினிங் போல் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி நைட் டின்னருக்கு கோதுமை தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக முன்னாடி நாள் சந்தையிலேருந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தான் நம்ம பெப்பர் கிரேவியும் சில்லியும் போட போகிறோம். நான் எப்போவுமே நல்லா மஷ்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை பீல் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம சில்லிக்கு சில்லி சிக்கன் பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவும் சோள மாவும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்றைக்கி பெப்பர் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு மஞ்சள் பொடி, மல்லி பொடி, மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாமே போட்டு நல்லா பரட்டிட்டு அது கூடவே மஷ்ரூமும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கிரேவி நல்லா திக்காக வரும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி பெப்பர் தூள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு காரம் வேணுமோ அந்த லெவலுக்கு போட்டுட்டு உப்பு உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு போட்டுக்கலாம். கிரேவியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தொக்கு மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சில்லியுமே 1 by 1 போட்டு எடுத்துட்டேன். போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். எங்கன்னு பார்த்தா டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லி ஃபுல்லாகவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். அவ்வளோதான் இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் சிம்பிளான ஒரு டின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.